Good morning, sir. அப்படியே ஃபர்ஸ்ட்ல இந்த ரோட் பிரேக் சொன்னோடனே பண்ண சொல்லுவாங்க.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் மாவட்ட நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் பணியாற்ற சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் நாகரத்னம் மேடம் அவர்களுக்கும் தலைவர் ரொட்டேரியன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த கால வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நமக்கு சிறப்பான ஒரு ஆசனங்களையும் இன்று குழந்தைகளுக்கான நிகழ்வுகளையும் காத்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் இருந்து கொண்டுள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்களை உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்நிகழ்வை தொடர்ந்து 136வது நாட்கள் நடத்தி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் ஆர் குணபாலன்
பிரசிடென்ட் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது கிரீன் சிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஈவென்ட் சேர் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வா சார் அவர்களுக்கும் ஏஜி ரொட்டேரியன் என் நாகரத்னா மேடம் அவர்களுக்கும் நன்றியை கிரீன் சிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் எங்களது கிரீன் சிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்புத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் நடிக்க வருகிறார் கண்ணப்பனை அவர். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயிர்வடைய வேண்டுகிறோம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளாயதையும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம்மனும் சாந்தமானது எடுக்க குணமுடையது நல் எண்ணங்களின் செயல்களில் ஈடுபட அருள்வாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. அடுத்த நிகழ்வாக அடுத்த நிகழ்வு குழந்தைகளுக்கான நிகழ்வா நம்ம சொல்லியிருக்கிறோம். குழந்தைகளுக்கு நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்க நீங்க குழந்தைகள் கலந்து சொல்றவங்க குழந்தைகளோட நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு கலந்துங்க. இல்ல இல்லைனாலும் நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க கலந்துட்டு அந்த நிகழ்ச்சியை தெரிவித்து கொடுங்க. குழந்தைகள் அதிக அளவு கலந்தாலும் பரவாயில்ல, இல்ல நீங்களே அதிக அளவு கலந்துருந்து நிகழ்ச்சியை எல்லாமே வீடியோ ஆன் பண்ணிட்டு அந்த நிகழ்வு ஐயா சொல்றது அந்த நிகழ்வு செயல்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். நீண்ட காற்றோடு எழுத்து அகர உகர மகர ஓசை ஒரே ஒரு முறை மட்டும் உச்சரிக்கிறோம். நன்றாக காற்றை உள்ளிழுத்து அடுத்ததாக செம்மைய முத்திரை. இந்த 3 விரலில் மடித்திருக்கு. இந்த ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் இணைந்திருக்கு. நகத்துல படக்கூடாதுங்க. இது பாருங்க, மென்மையாக நீண்ட காற்று உள்ளிழுத்து அடுத்ததாக பெருவிரலை கட்டை விரலை மடித்து தம்புங்கிற மடித்து நீண்ட மூச்சு வைகரை துயில் எழு. அப்படியே திரும்ப சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. எல்லாரும் பெரியவங்களும் குழந்தைகளாக மாறி நாங்களும் இன்று குழந்தைகளாகவே உள்ளோம்.
மாணவர்களாக கற்றுக்கொண்டுள்ளோம். ஆகையால் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு சொல்றோம். வைகரை துயில் எடு. வைகரை துயில் எடு. ஐயாதான் வைகரையில் இருந்திருக்காங்க. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். வெரி குட், வெரி. ஆசான் அவர்களுக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு அன்னைக்கு வணக்கம். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. அப்படியே உடம்பு நேர் வச்சு. வைகரைனா அதிகாலை எழுந்துக்கிறது. கண்டிப்பாக வந்து சூரியனை நாம் வரவேற்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வருவது போல நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த சூரியனை வந்து காலையில வரவேற்றாவே பெரிய விஷயம். நம்ம வீட்டுல வந்து மற்றவங்க வந்து எழுந்திருக்குன்னு சொல்லாத அளவுக்கு காலையில தூங்கி எழுந்திருக்கிறது. அதுதான் வைகரை. அந்த பறவைகள்லாம் அந்த அழகாக காலையில பாத்தீங்கன்னா அந்த குயில், அந்த காகம், அந்த சேவல் அது கூவும் இல்லையா? நகரத்துல எப்படி கூவுதுன்னு தெரியல. எங்களுக்கு கட்டாயம் காலையில அந்த மயில் கூவும். கட்டாயம் வந்து அந்த சேவல் அந்த 5 மணிக்கு கூவும். அதைய நாங்க வச்சுதான் எழுந்திருக்கிறோம். அப்படி நீங்களும் அமைச்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதனால முதல்ல நம்ம வணங்க வேண்டியது தாய் தந்தை. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களுக்கு வணக்கம். வணக்கம்னா பணிதல்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு பணிதால்தான் நமக்கு மற்றவர்கள் பணிவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வணக்கம். நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். நமஸ்காரம்னாலும் பணிதல்னு அர்த்தம். அதனால நம்ம புரியுற மாதிரியான மொழியில சொல்லிடுறோம். வணக்கம், பணிதல், இப்படிதான் நம்ம சொல்லணும். குழந்தைகளும் நீங்க மற்றவங்களை பார்க்கும்போது வணக்கம் அப்படின்னா அவங்களும் பண்ணிடுறாங்க, நம்மளும் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முறையும் பின்பற்றுறது ரொம்ப நல்லது. உடம்பு நேர் வச்சுட்டு நல்ல ஒரு ஆழ்ந்து மூச்சொல் இழுத்து விடுங்க. ஆழமாக. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. ஒரு சின்ன ஒரு செய்தியோட நம்ம வந்து இன்னைக்கு பாடல்கள்ல பார்க்க போறோம். அதோட வந்து அக்காசனா, ஐயா சொல்லி கொடுத்த அந்த அக்காசனத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதையும் போட்டு பயிற்சி எடுத்துக்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிட்டு உள்ள நுழைச்சுக்கலாம். பெற்றோரும் ஆசிரியரும் மிக முக்கியமான நிகழ்வாக கவனிக்கிறது என்ன அப்படின்னா, கல்விங்கிறது வந்து மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு, இப்போதைய முறை. அதைய தாண்டியும் வந்து அவங்கவுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் மேம்படுத்துறது, அதுதான் மிக முக்கியமானது, கவனிக்க வேண்டியது கல்வி முறையில. நீங்க நல்லா பாடுறீங்க, இன்னைக்கு கூட நல்லா நீங்க ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காட்ட போறீங்க, நல்ல உடற்பயிற்சி எல்லாம் கூட செய்து காட்ட போறீங்க மாணவ மாணவிகளாக. அப்போ இதுவும் ஒரு கல்வி, இதைய வந்து வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மிக முக்கியமானது குறிப்பிட வேண்டியது, இன்னைக்கு உலகமே பார்த்து வியந்து உலகமே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மேல பறக்கக்கூடிய வானூர்தி. அந்த வானூர்தியை கண்டுபிடிச்சவங்க ஒரு டிப்ளமோ கூட படிக்கலையாம். அப்போ ஒரு டிப்ளமோ கூட படிக்காதவங்க ஒரு வானூர்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இரட்டை பிரதர்ஸ் அப்படின்ட்டு அந்த சகோதரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவோ வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்து வச்சாங்கன்னா அதை கழட்டி மறுபடியும் மூட்டிடுவாங்களாம். பிரிச்சு பிரிச்சு அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க சிறு வயசுல. அதைய வந்து அவங்க கண்டித்து அதைய வந்து இதை தவறு செய்யறான், இப்படி எதுக்கு படிக்காம இதையெல்லாம் கழட்டி கழட்டி மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்காம இருந்ததுன்னா இன்னைக்கு மேலே பறக்கக்கூடிய அந்த வானூர்தி நமக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிறாங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்றாங்க. என்னன்னா, அவங்க அந்த சைக்கிள் ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்களாம். அந்த சைக்கிளை வந்து பிரிச்சு அவங்களே மூட்டுவாங்க.
அப்புறம் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு பழுது நீக்கக்கூடிய நபர்களாக மற்ற நபர்களுக்கும் சைக்கிளை வந்து அவங்க பழுது நீக்கக்கூடிய நபர்களாக மாறி இருக்கிறாங்க. அவங்கதான் பின்னால வந்து ஆராய்ச்சியில குறிப்பிட்ட நேரத்துல போய் பயணித்து ஒரு இடத்த சேர்ற அளவுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க டிகிரி வாங்கல, 10 வருடம் 5 வருடம் பள்ளி அறையில அந்த சுவத்துக்குள்ள இருந்து படிக்கல. நம்மாழ்வார் கூட என்ன சொல்லுவாருன்னா, உழவில்லாத விவசாயம், மருந்தில்லாத மருத்துவம், சுவர் இல்லாத பள்ளி அப்படிம்பாங்க. அந்த சுவத்துக்குள்ள மட்டுமே படிச்சு முழுமை அடையக்கூடிய கல்வி முழுமை அல்ல அப்படிங்கிறாங்க. வெட்ட வெளியில கத்துக்கிறது, பல இடங்களுக்கு போய் கத்துக்கிறது, இப்படி கல்வி முறையை வளரணும் அப்படின்ட்டு ஐயா இயற்கை வேளாண் ஞானி அடிக்கடி சொல்லுவார். அடுத்து பாத்தீங்கன்னா, கல்வியில வந்து சொந்தமாக யோசிப்பது. அப்படி சொந்தமாக யோசிக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதுதான் கதைகள். ஒரு விடுகதையை போட்டு கூட யோசிக்க வைப்பாங்க. அது பல குழந்தைகள் சொல்லும். நாங்க நிறைய பள்ளிகள்ல பார்த்திருக்கோம். அந்த உதாரணத்துக்கு வந்து உணவுக்கு பயன்படக்கூடிய சொல், உணவுக்கு பயன்படக்கூடிய சொல் முதல் சொல். இரண்டாவது சொல்லு மரியாதைக்குரிய சொல். மூன்றாவது சொல் வந்து பாதுகாப்புக்கான சொல். நல்லா பெரியவங்களை நல்லா உள்வாங்கிக்கணும். இது ஒரு விடுகதை. அது ஒரு ஊருனுடைய பேரு. முதல் சொல் வந்து மரியாதைக்குரிய சொல். இரண்டாவது சொல் வந்து உணவுக்கான சொல். மூணாவது வந்து பாதுகாப்புக்கான சொல். அது எந்த ஊரு? பல பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. இந்த விடுகதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த விடுகதைய பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இப்ப நான் போட போறேன். யாராவது ஒருத்தர் அல்ல ஆடியோ வீடியோ ஓபன் பண்ணிருக்கீங்களா? எல்லாருமே வீடியோ அனுப்புவீங்க. மீண்டும் அந்த விடுகதையை சொல்ல சொன்னாலும் நான் திரும்ப சொல்றேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல் சொல் வந்து மரியாதைக்குரியது, இரண்டாவது சொல்லு உணவுக்குரியது, மூன்றாவது சொல் வந்து பாதுகாப்புக்கான சொல். சுத்தி பாதுகாப்பான அரணாக இருக்கும். திருநெல்வேலியாங்களாயா? நல்லது நல்லது, சிறப்புங்கம்மா. பேர் என்னங்கம்மா? யுவராணிங்க. எந்த ஊருங்கம்மா? சீர்காழியா. குழந்தைகளை பக்கத்துல வச்சிருக்கீங்களாம்மா? இல்லங்கய்யா. ஓ சரி சரி சரி, நீங்களே குழந்தையாவே இருக்குமா? திருநெல்வேலி. அப்போ திரு என்பது மரியாதைக்குரியது, நெல் என்பது உணவுக்குரியது, வேலி என்பது பாதுகாப்புக்குரியது. இப்படிதான் நாங்க குழந்தைகளுக்காக யோகா பயிற்சிக்குள்ள உள்ள போயிட்டு கொஞ்சம் உணவு முறைகளை எல்லாம் மாத்தி, சளி தொந்தரவு எல்லாம் நல்லதுப்பா, சளி பிடிச்சா நல்லதுப்பா, காய்ச்சல் வந்தா நல்லதுப்பா, அப்படி வந்தா நல்லதுப்பா, சூரிய வணக்கம் போடு, குனிஞ்சு நிம்மரு, மென்னு சாப்பிட்டு, முறையா தண்ணி குடி, இப்படிதான் நாங்க கல்வியை கொடுக்குறோம். நாங்க சுமத்துக்குள்ள இருக்கக்கூடிய கல்வியை தான் கொடுக்குறோம். இன்னைக்கு அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள சில விஷயங்கள் வந்து நாங்க ஒரு 10-15 ஆண்டுகளாக பயணித்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட கல்வியை இந்த காலச்சக்கரத்தில் வளர்த்தெடுக்கிறது தான் இந்த சிறு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான விடுகதைகள், யோசிக்க வைப்பது, எந்நேரம் இதைப்படி நேற்று இப்ப கூட சொல்றோம், போன வாரம் சொல்லி கொடுத்துமே, சித்தர் வந்தாங்க அந்த பாட்டு சொல்லுங்க. இது வந்து ஒரு மனப்பாடம். ஆனா யோசிக்க வைப்பது, வளர்த்தெடுப்பது, அவனுக்குள்ள என்ன திறமை இருக்குது, அந்த குழந்தை நல்லா ஆடுமா, பாடுமா, விடுகதை போடுமா, இப்படி உற்று கவனிப்பது. அது பெற்றோர்கள் உற்று கவனிக்க வேண்டும். அதற்குள்ள ஆசிரியர்கள் துணை கொண்டு அந்த மாணவனை எந்த துறையில் தேர்ச்சி இருக்குதோ அந்த துறையில் அவனை வளர்த்தெடுப்பதே. ஓடுற ஓட்டத்துல தண்ணியில எதிர்ச்செயல் புரிஞ்சோம்னா கஷ்டம். ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, அது அப்படியே போயிட்டு இருக்குது. அந்த பாதையில் அந்த குழந்தையை பயணித்து அதை எந்த இடத்துக்கு போய் சேருமோ அது போய் சேரும். அதை விட்டுட்டு எதிர்ச்செயல் செய்யக்கூடிய கல்வியாக இருக்கிற போதுதான் அந்த குழந்தை முரண்பாடான, தனக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் எதிராக செயல்படுவதாக உலகில் சொல்லப்படுது. ஒரு பெற்றோர் ஒரு விஷயத்தை அடையாம இருப்பாங்க, அதை வந்து குழந்தை மேல் திணித்து அதை வளர்த்திருக்கிறது. இந்த முறையில இருந்து அவனுக்கு என்ன பிடிக்கும், அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், அதுல அது மேல வரட்டும்
அப்படிங்கிறதுதான் மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. அதனால சொந்தமாக யோசிப்பது, தனியாக வாழ்வது, எதையும் தனியாக எதிர்கொள்ளக்கூடிய கல்வி முறை சுதந்திரமான கல்வி. அந்த சுதந்திரமாக வாழக்கூடியது, அந்த எதற்குமே ஒரு அச்சம் இல்லாம வாழக்கூடிய கல்வியாக அமைந்தால் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ட்டு கல்வியாளர்கள் சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய கல்வி முறைகள்ல சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அடிமை கல்வியாக இருக்கக்கூடாது, அடிமை கல்வியாக இப்ப அதிகமாக நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்து பிறரை சார்ந்து வாழ்வது, எப்படியாவது சம்பளத்துக்கு போயிடணும், குறிப்பிட்ட சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற கல்வி முறையில இருந்து தான் தொழில் நடத்தி தனக்கும் பிறருக்கும், அது குறிப்பாக விவசாயத்துல அது பொருத்தமாக இருக்கும். அதனால பிறரை சாராம வாழக்கூடிய கல்வி. அடுத்து பயமில்லாத ஒரு வாழ்வை அந்த குழந்தைக்கு புகட்ட வேணும் அப்படிங்கிறாங்க. இப்படிதான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக அந்த குழந்தைகளுக்கு மேம்படுத்திட்டு வர்றோம். குறிப்பா உடல் உள்ள தொந்தரவுகள் இருந்தாலும் பயம் இல்லாம வாழக்கூடிய கல்வியே இந்த காலை சக்கரம் முழுமையாக கொடுக்கும். நிச்சயமாக அந்த நபர், அந்த குழந்தை பயணிக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பயமே இல்லாம சளி பிடிச்சிருச்சா, ஏதாவது நோய் வந்துருமோ. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கண்ணுக்கு தெரியக்கூடிய கொசுவையே உலகத்தை விட்டு அழிக்க முடியாதுங்கிற, எவ்வளவு வேணாலும் நம்ம அதுல சவால் விட முடியும். அப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கொசுவையே ஒழிக்க முடியாது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு கிருமிகளை ஒழிக்கவே முடியாதுங்கிற. அப்போ கிருமிகளை, நோய் கிருமிகளை எதிர்த்து வாழக்கூடிய தன்மைகளை இந்த குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்க வேண்டும், அதை வளர்த்திருக்க வேண்டும். சளியா வெளியேறட்டும், சளி உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமா? குழந்தைகளே சொல்லுங்க. உங்களுடைய லங்ஸ்ல ஒரு சளி தொந்தரவு இருக்குது இந்த மழை காலத்துல, அது உள்ள இருக்கணுமா வெளியில வரணுமா? யாராவது ஒரு குழந்தை பேசுங்களேன். ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, சூப்பர், நல்லா கை தட்டுங்க. ஆமா, உங்களுக்கு நீங்களே ஒரு கை தட்டுங்க. அப்ப உள்ள இருக்கிறது வெளியே இருக்கணுமா? சளி என்பது வெளியேறணுமா உள்ள இருக்கணுமா? வெளியில வரணும். அப்ப வெளியில வர்றதுக்கான வழிமுறைகளாக பண்ணணும். அதுதான் இன்னைக்கு எங்க பாப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதையெல்லாம் சொல்லி கொடுக்க போறாங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கலாங்களா? ஹலோ, ஓ சரி 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 சரிங்க. அதனால அந்த பயத்தை, அந்த அறியாமையை அகற்றுவதே ஒரு இருட்டான வீட்டில் ஒளியேற்றுவது போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சின்ன முயற்சியாக நம்ம இந்த முயற்சியை கையெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்த நிகழ்வுக்கு போயிடலாம். உங்களுக்கு பிடித்தமான, எல்லாத்துக்கும் பிடித்தமான அந்த அக்காசனம் போட போறோம். அதோட சூரிய வணக்கம் போட போறோம். ஒரு விஷயம் அக்காசனா, இன்னொன்னு சூரிய வணக்கம். அடுத்து இந்த வட்ட தோட்டத்தில் நம்ம இன்னைக்கு அசைவுகளோட சொல்லி கொடுக்கல, அதையும் நம்ம சொல்லி கொடுக்க போறோம். அதுக்கு முன்பாக ஏற்கனவே பயிற்று வைத்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாட்டை நீங்க வெளிப்படுத்தலாம். நம்ம அடுத்த நிலைக்கு போய்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. கடிகாரம் காத்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க, பயணிச்சுக்கிட்டே இருக்குது. பாலும் தெளிப்பேனும் பாலும் பருப்பும் வீணாகும் கலந்துனக்கு நான் தருவேன். வெரி குட், வெரி குட். நல்லது நல்லது. தம்பி பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க தம்பி. தக்ஷின். தஸ்வினா? தக்ஷின் தக்ஷின் அப்படியா? தக்ஷிணாமூர்த்தி. தக்ஷின் சார்.
சரிங்க, நல்லது தக்ஷன். வேற யாராவது போன முறை சொல்லி கொடுத்த பாட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அடுத்து நம்ம இந்த பாட்டுக்கு போயிடுவோம். ஹலோ ஐயா, தம்பி சொல்லுப்பா. சொல்லுப்பா, சொல்லுங்க சொல்லுங்க. சித்தர் வந்தாங்க, சித்தர் வந்தாங்க, ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க, ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க, கனுவெல்லாம் நீங்க சொன்னாங்க, அழகாக சார் எடுத்து சொன்னாங்க, அழகாக அவதிப்படும் மகிழ சொன்னாங்க, வாத பித்த களம வாழ்க வாழ்க தமிழ் பாட சொன்னாங்க. நல்லதுப்பா, நல்லதுப்பா. உட்காருங்க, உட்காருங்க. அடுத்ததாக ஏற்கனவே நம்ம பயிற்று வைத்த அக்காசனா, அந்த அக்காசனத்தை வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். திரும்பவும் கேட்டாங்க, இந்த அக்காசனத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அப்படி திரும்பும் பொழுது, திரும்பும் பொழுது சாயும் பொழுது, இந்த சைடு சாயும் பொழுது இந்த வலது நாசி தடுக்கப்படும், மூச்சோட்டம் தடுக்கப்படும். நான் சாவி போட்ட ஒரு பனியன் போட்டிருக்கேன், இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன், சாவி. அப்போ இந்த சாவியை கொண்டு ஒரு அறையை திறந்து வீட்டுக்குள்ள போலாம். ஆனா இந்த வீடாகிய, இந்த உடம்பாகிய ஒரு வீடு, இந்த வீட்டுக்குள்ளதான் குடியிருக்கிறோம் நம்ம. இந்த உயிர் வந்து இந்த உடம்புக்குள்ள குடியிருக்குது. அப்போ இந்த வீட்டுக்குள், இதுக்குள்ள நீங்க பயணிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த அக்காசனா. அக்குனா அந்த மூன்று புள்ளி இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளயும் இந்த வலது நாசி, இடது நாசி, நடுநாடின்னு இந்த முதுகு தண்டுல ஓடுது. அதையும் இயக்க வைக்கிறதுக்கு தான் இந்த அக்காசனம் பயன்படுது. அதனால அக்கு என்பது மிக முக்கியமான எழுத்து. அந்த அக்காசனத்தை வந்து நம்ம பயிற்றுவிக்க போறோம். அந்த அக்காசனத்தை வந்து நம்முடைய மாணவி மெய்யறிவு வந்து உங்களுக்கு போட்டு காட்ட போறாங்க. முதல் நிலை நல்லா கவனிச்சிருங்க. இந்த 2 கலர்ல ஒட்டி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு கலர்ல இருக்கு, பச்சை கலர்ல இருக்கு. எல்லாம் நின்னாச்சுங்களா? முதல் நிலை. அடுத்து கைகள் இடுப்புல வச்சிடறோம். இரண்டாவது நிலை, வலது கால் எடுத்து முன்னாடி வைக்கணும். வலது 2, அடுத்து 3, 4, அப்படியே கீழே கொண்டு எழுதிருக்கிறோம். 5. இன்னொரு முறை அதை செய்து காட்ட போறோம். முதல் நிலை 1, 2, அடுத்து 3, 4. இன்னொரு முறை அதே கால் எடுத்து வச்சு செய்யறோம். 1,
2 2 3 4 5. அடுத்தது இந்த முறை இந்த சைடு சுத்துறோம். லெஃப்ட் 1 1, இடது கால் லெஃப்ட் 2 3, அந்த காலம் கொண்டு போய் திருப்பி 4, அதே பொறுப்படி சுத்திக்க இந்த காலப்படி கொண்டு வந்தீங்கன்னா சரி. 1 2 3 4. நல்ல ஆழமா மூச்சல் எடுத்து விட்டுக்குங்க. அப்போ வலது இடதாக நம்ம மாறி மாறி சுத்தும் பொழுது நாசிகள் திறக்கப்படுது. அதே போலதான் அந்த உருளாசனம். வலது கால் எடுத்து போடும் பொழுது இடது நாசி திறக்கும், இடது நாசி போடும் பொழுது வலது நாசி திறக்கும். அதனால இது ஒரு முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது. இது உடல் பயிற்சியோட யோக பயிற்சிக்கும் பொருத்தமாக இருக்கும். வேற யாராவது செய்து காட்டுறீங்களா? இந்த அக்காசனத்தை யாராவது ஒருத்தர் செய்து காட்டுங்க. ஒரு நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக ஒரு சிறு பயிற்சி, இந்த மழை காலத்துக்கு ஏற்ற பயிற்சி. வஜ்ராசனம் போடுவோம். வஜ்ராசனம் போட்டு முயலாசனம் போட்ட பிறகு அப்படியே அந்த கைகளை பின்னாடி வைக்கிறோம். கைகளை பின்னாடி வச்சுட்டு தலையை தொங்க விடுறோம். எல்லாரும் தொங்க விடுங்க. இங்க தொங்க விடு, பின்னாடி தொங்க விட்டு ஒரு 10 முறை மூச்சு காற்றை வெளியேற்றுறோம். 1 2, வேகமா வெளியேற்றுறோம். 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு, உடலை நேராக வைத்து ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து மீண்டும் கைகளை பின்னாடி வைத்து தலையை தொங்க விட்டு, பெரியவர்களுக்கும் சொல்றோம், குழந்தைகளுக்கு இது போல செய்யும் பொழுது நல்ல முன்னும் பின்னும் வளையும் பொழுது நல்ல அந்த மழை காலத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் அந்த குழந்தைகளை விட்டு அகலும். மீண்டும் கைகளை பின்னாடி வைக்கிறோம். பின்னாடி வச்சுட்டு தலையை தொங்க விடுறோம். இப்போ நல்ல உள்ளிழுத்து வெளியேற்றுறோம். வேக வேகமாக ஆழமாக உள்ளிழுக்கிறோம், வேகமாக வெளியேற்றுகிறோம். ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். இன்னொரு முறை ஆழ்ந்த மூச்சு
உடலை நேராக வைத்து நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்து இரு காதுகளையும் அடைத்து மகர ஓசை அடுத்ததாக அந்த வட்ட வட்ட தோட்டத்தில் என்ற பாட்டுக்கு நாம் இன்னைக்கு செய்கீர் மட்டும் பார்க்க போறோம். பாப்பா நான் சொல்லி கொடுத்துருவேன். வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வட்ட வட்ட தோட்டத்தில் வண்ணத்து பூச்சி கூட்டமாம் வண்ணத்து பூச்சி கூட்டமா வண்ணத்து பூச்சி கூட்டமாம் வண்ணத்து பூச்சி கூட்டமா சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு கூட்டம் அங்கு வந்து போனா சொன்னுங்க, நல்ல வளையணுங்க. சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிட்டு கூட்டம் வந்து சிம்மய முத்திரை. சிம்முத்திரைக்கு வந்து அந்த சின்ன சின்ன மலையில போட்டோம். இது வந்து சின்மய முத்திரை. இப்படி வச்சுட்டு சின்மய முத்திரை சொல்லுச்சாம் சிம்மய முத்திரை சொல்லுச்சாம் சிம்மய முத்திரை சொல்லுச்சாம் சிம்மய முத்திரை சொல்லுச்சாம் பட்டு கண்ண பாப்பாவும் பட்டு கண்ணா பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க தொட்டு நன்றி சொன்னாங்க பட்டு கண்ண பாப்பாவும் பட்டு கண்ணா பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க தொட்டு நன்றி சொன்னாங்க. அப்படியே காப்பு முத்திரை போட்டு ஒரு ஆழமான மூச்சு, அதை விட ஒரு ஆழமான மூச்சு. இந்த வட்ட வட்ட தோட்டத்தில் அப்படிங்கிறதுக்கு என்ன நிலை, கைகளை எப்படி வச்சோம், எப்படி கொண்டு போனோங்கிறத கவனிக்கிறோம். வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரி செய்கையை செய்தோம். சிட்டு கூட்டம் அப்படிங்கிற போது சிட்டு கூட்டம் மாதிரி கைகள்ல பறந்து காட்டணும். அப்படி சிம்மய முத்திரை வச்சு செய்தோம். சிட்டு கூட்டம் சிம்மய முத்திரை சொல்லுச்சு. அதனால இந்த சிட்டு கூட்டத்துக்கு இவங்கெல்லாம் ஒரு மாணவர்களாகிய ஒரு நன்றி சொல்றாங்க, தொட்டு நன்றி சொன்னாங்க. இதுதான் இந்த பாடல்ல. இந்த பாடல்ல வந்து நல்ல அந்த கால்கள் மேல வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கு. நல்லா அப்படி வட்ட வட்டங்கள போது தோட்டத்தை நம்ம அந்த ஒரு நேச்சுரல்ல வந்து நம்ம சொல்லி கொடுக்க போறோம். அதுல வந்து நல்ல அந்த தோட்டங்கள்ல வந்து வண்ணத்து பூச்சி எல்லாம் தான் அந்த மகரந்த சேர்க்கையை சேர்க்குது. வண்ணத்து பூச்சி கூட்டத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த நல்ல இயற்கையாக பறந்து போகக்கூடிய ஒரு கற்பனையை வந்து குழந்தைகளுக்கு வளர்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து சிட்டு கூட்டம். ஒரு மனிதன் வந்து இதை பயிற்று வச்சா நான்கிறதுல இருந்து அது சிட்டு கூட்டம் பயிற்று வச்சுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கல்வியாக அது சொல்லப்படுது. சிம்மய முத்திரை சொல்லுச்சு. ஒரு யோக நிலைய வந்து ஒரு எளிமையாக ஒரு பாடல் வடிவுல குழந்தை விரும்புற அளவுக்கு எல்லாரும் நேரா நின்றுக்கொரு, அப்புறம் சிம்மய முத்திரை போடு, மூச்சு உள்ள எடுத்து விடு அப்படின்னா அந்த குழந்தை இலையே இல்லையே அந்த ஆள் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிடும். அப்ப அந்த குழந்தைகளோட அதுவாகவே மாறி அதற்குள்ள இறங்கி நம்ம எல்லாரும் போடலாமா, நீயும் போடுவியா, நானும் போடுவியா, போடலாமா, பார்க்கலாமா, செய்யலாமா அப்படின்னா அதுக்கு அப்படியே மெல்ல 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 அது பயணிச்சுட்டே வரும் நம்மளோட. இப்படி சிம்மய முத்திரை சொல்லிச்சான். பட்டு கண்ண, பட்டுனாவே அது நல்லா அழகானதுன்னு அர்த்தம். அப்படி தொட்டு நன்றி சொன்னாங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்படிதான் நம்ம பயிற்றுவிச்சுக்கிட்டு வரோம். நல்ல பயன்பாடு உடையதாக இருக்குது. இப்படி பல்வேறு இடங்கள்ல வந்து நம்ம
பயிற்றுவித்து பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த காலை சக்கரத்திலையும் இப்படியான வளர்த்திருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வர்றோம். அதனால முக்கியமான நிகழ்வு இந்த முத்திரை பாடல் என்பது ஏதோ எளிமையானதாக இருக்கும். ஆனா அந்த எளிமையானதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் அடக்கமாக உள்ளது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஐயா வேற யாராச்சும் பாட்டு இருந்தா கூட பாட சொல்லுங்க ஐயா. நல்லா நீண்ட மூச்சு எடுத்து விடுங்க. ஐயா இந்த பாட்டி இன்னொரு தடவை செஞ்சு காட்ட சொல்லுங்க. நானே செஞ்சு காட்டுறேங்க. முதல்ல வலது கீழே வட்ட வட்ட தோட்டத்தில், அடுத்து இந்த கைக்கும் எப்போ நம்ம இந்த கால் எடுத்து போட்டா இந்த கால் எடுத்து போட்டு யோகாவை செய்வோம், அது போல இந்த கையிலையும் வட்ட வட்ட தோட்டத்தில் வண்ணத்து பூச்சி கூட்டமாம், வண்ணத்து பூச்சி கூட்டமாம். நல்லா இந்த கழுகு எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நீர்ல நீண்டுரும். ஆனா சிட்டுக்கு வந்து இந்த சோல்டரோட ஒட்டி இருக்கும் இந்த இறகு. இப்படி சிட்டு கூட்டம் அங்கு வந்து, சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிம்மைய முத்திரை, சிம்மைய முத்திரை சொல்லுச்சாம், சிம்மைய முத்திரை சொல்லுச்சாம். பட்டு கண்ண பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க, பட்டு கண்ண பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க. இவ்வளவுதான் விஷயம். அழகா போகுங்க. ரொம்ப நன்றிங்க. இத செய்யறதா ஐயா? ஐயா ஐயா இன்னொரு முறை, ஐயா இன்னொரு முறை, ஐயா இன்னொரு முறை, இன்னொரு முறை 4 முறை கூட நான் செய்து காட்டுறேன். ஆனா கண்டிப்பாக நீங்களும் செய்து காட்டணும். அதான் ஐயா இப்ப செஞ்சதுக்கு அப்புறம் செய்யணும். நீங்க எத்தனை முறை கேட்டாலும் நாங்கள் சொல்லி தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யணும்னா நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். இங்க மட்டுமல்ல, எல்லா பக்கமும் பயிற்றுவிக்க வேண்டும். சரிங்க, இன்னொரு முறை. நீங்க எல்லாம் மாப்பிள்ளை வீடு மாதிரி, நாங்கெல்லாம் பொண்ணு வீடு மாதிரின்னு வச்சுங்களேன். நீங்க கேட்கறதெல்லாம் நாங்க கொடுக்குறோம். வட்ட வட்ட தோட்டத்தில், வட்ட வட்ட தோட்டத்தில், சதுரம் இல்லைங்க, தோட்டம் வந்து வட்டமா இருக்குதான், ரவுண்டா வளையம். வட்ட வட்ட தோட்டத்தில், வட்ட வட்ட தோட்டத்தில் நிறைய வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி கூட்டமாம், வண்ணத்து பூச்சி கூட்டமாம். அடுத்து அங்க சிட்டும் வருது அந்த தோட்டத்துக்குள்ள, அந்த வட்ட தோட்டத்துக்குள்ள. சிட்டு கூட்டம் அங்கு வந்து, சொல்ற ஒட்டி இருக்குதுங்க, நல்லா மணிக்கட்டெல்லாம் நல்லா போய் வரட்டுங்க. சிட்டு கூட்டம் அங்கு வந்து சிம்மைய முத்திரை, சிம்மைய முத்திரை சொல்லிச்சாம். நல்ல கோணாசனம். சிம்மைய முத்திரை சொல்லிச்சாம். பட்டு கண்ண பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க, பட்டு கண்ண பாப்பாவும் தொட்டு நன்றி சொன்னாங்க. குழுல போதுங்களா ஐயா? இன்னொரு முறை பாடி கேட்டணுமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. என்னுடைய மனைவி தலைமை ஆசிரியை, அவங்க ஸ்கூல்ல பசங்களுக்காக அதை திருப்பி எழுதி வச்சுட்டோம். நல்லது நல்லது நல்லதுங்க. பயிற்று வைங்க, பயன்பெறட்டும், வளரட்டும், சுழலட்டும். இந்த பாடலை இப்ப பாடுறவங்க பாடலாம். ஐயா செஞ்ச மாதிரி வேற யாரு செஞ்சாலும் செய்யணும்னா கூட செய்யலாம். கடினமான செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நல்லா உடல் பயிற்சி ஆகட்டும், உள்ள பயிற்சி ஆகட்டும். யார் செய்யறீங்க? மேடம் நல்லா செஞ்சாங்க சார், அவங்க செய்வாங்க. செய்ய சொல்லுங்க. குழந்தைகளை யாராச்சும் செய்யறீங்களா? செய்யுங்க செய்யுங்க. மணித்துளி ஓடிக்கிட்டே இருக்கு.
சரிங்க. உடம்பு நேர் வச்சு ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக நமக்கான கல்வியாக, குழந்தைகளுக்கான கல்வியாக போன வாரம் பேசிய மூர்த்தி ஐயா அவர்கள் அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்த காத்துக்கொண்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால நேரம் கடந்து போயிட்டே இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் சுழற்சங்க நிகழ்வு மூலமாக நாங்கள் இந்த நிகழ்வில் இணைந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உடற்பயிற்சி என்பது உடலை இயங்க செய்வதற்கான பயிற்சி. நம்ம உடல் இயங்க வேண்டும். இயங்காத எது ஒன்றுமே தேங்கி நிற்கின்ற நீரை போல அது கெட்டுவிடும், பிறருக்கு பயன்படாமல் போய்விடும். ஐயா நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, நல்லா கேக்குதுங்க. அதனால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இயங்கிக் கொண்டிருந்தால்தான் அது உயிருள்ளவற்றிற்கு அடையாளம். இயங்காதது எதுவோ அது உயிரில்லாதவை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி நம்மை நாம் இயக்கிக் கொள்வதன் மூலமாக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். புதுப்பித்தல் என்பது மிகவும் அவசியமானது. உடலையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய அறிவையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய மனதையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மனக்கவலையின்றி வாழ்வதற்கான வழிமுறை இது. இப்போ நமக்கு ஏன் சில பேர்த்துக்கு மனக்கவலைகள் இருக்கு. அந்த மனக்கவலை கூட என்ன இருக்கு, நோயை உருவாக்குவதாக இருக்கு. அதற்கு அடிப்படையா அறிஞர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஒண்ணுதான். அதாவது விருப்பம் தேவை இரண்டுக்கும் இடையில நமக்கு வேறுபாடு தெரியறது இல்லை. தேவை என்பது என்ன, விருப்பம் என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டால் நாம் மனக்கவலையின்றி வாழ முடியும். குழந்தைகளே, நீங்க இதை நீங்க ரொம்ப கவனமா கற்றுக்கொள்ள வேண்டும். தேவை என்பது என்ன, விருப்பம் என்பது என்ன அப்படிங்கிறது. நம்ம விரும்பியதையெல்லாம் அப்பா அம்மா எப்படியாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா போதும் அப்படின்னு நினைப்போம். நீங்கள் அது ஒரு நிமிடம் யோசித்து விட்டு இது நமக்கு தேவையா தேவை இல்லையா என்று நினைத்து பார்த்து முடிவு செஞ்சீங்கன்னாக்கா நம்ம நிறைய விஷயங்களை தவிர்த்திடலாம். இப்போ நம்ம உடல் இருக்கு, நாம ஆப்பிள் சாப்பிடலான்னு விரும்புவோம். ஆனா அந்த ஆப்பிள் சாப்பிடலான்னு விரும்பினாலே உடல் தேவையான அளவுக்கு மட்டும்தான் அந்த ஆப்பிளை எடுத்துக்கு. அதுக்கு மேல உடல் ஏற்றுக்கொள்ள. அப்ப உடலுடைய அமைப்பு கூட ஒரு தேவையை நிர்ணயம் செய்து வச்சிருக்கு. இது உனக்கு போதும், உன்னுடைய உடலுக்கு இது போது அப்படின்னு. தண்ணீர் தாகமா இருக்கு, நாம தண்ணீரை நிறைய குடிக்கணும் அப்படின்னு விரும்பி ஆனா நிறைய குடிக்க முடியாது. உடல் தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்து. இப்போ மனிதனும் அப்படித்தான். அப்படி நம்முடைய உடலில் அப்படிப்பட்ட ஒரு பண்பு இருக்கும் பொழுது நம்முடைய மனதிலும் அந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எது தேவை என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் தேவையற்ற விருப்பங்கள் நமக்குள்ள வராது. தேவையற்ற விருப்பங்கள் உருவாகும் பொழுதுதான் நாம் எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் கவனம் செலுத்தாமல் போய்விடுகிறோம்.
அந்த அறிவு தான் வந்து உலகத்திலேயே மிக உயர்வான செல்வம். அறிவில் சிறந்தவர்கள் தான் உலகத்தில் மதிப்புமிக்க மனிதர்களா போற்றப்படுகிறார்கள். அதை நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நானு. உலகிலேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கடற்கரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மியாமி கடற்கரை. அந்த மியாமி கடற்கரைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. சுற்றுலா போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது குழந்தைகளாவே நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? என்ன வாங்கி சாப்பிடுவீங்க? ஐஸ்கிரீம் இருக்கான்னு பாப்பீங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவீங்க. அப்ப ஐஸ்கிரீம் வந்து கப்பல வச்சு கொடுக்குறாங்க. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாம என்ன பண்றோம்? அந்த கப்ப வந்து ஐஸ்கிரீம் கப்ப அந்த கடற்கரை ஓரத்துல எல்லா குப்பைகளா போட்டுறோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அந்த அங்க வேலை செய்யக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய சலிப்பா இருக்கு. சில பேர் கூட திங்கட்கிழமை வேலைக்கு வர மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அந்த கடற்கரையில குப்பைகள் சேர்ந்து. அப்ப இதை பற்றி யோசிக்கிறாங்க அந்த கடற்கரையை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். அப்போ யோசிக்கும் போது பலரிடம் அழைத்து கருத்து கேட்கிறாங்க. கருத்து கேட்கும் போது இந்த எப்படி நம்ம கடற்கரையில ஐஸ்கிரீம் கப் குப்பை வந்து நிறைய சேர்ந்துருது, நம்ம ஐஸ்கிரீம் விற்கிறதையும் வந்து நிறுத்த முடியாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்போ கருத்து கேட்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும். கருத்து கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கேட்கிறாங்க. கருத்து சொல்றாங்க. ஐஸ்கிரீம் யாரு வாங்குறாங்களோ ஐஸ்கிரீம் வாங்குவவர்களே என்ன பண்ணணும், அதை சாப்பிட்டு அந்த கப்பை வந்து அவங்களே வச்சுக்கணும், அவங்களே கொண்டு போய்க்கணும் அப்படின்ட்டு. அல்லது ஐஸ்கிரீம் கப்பை வந்து சாப்பிட்டு வாங்கும் போதே ஒரு 10 ரூபா சேர்த்து வாங்கிக்கலாம். ஐஸ்கிரீம் கப்பை வந்து சாப்பிட்டு அவங்க வந்து குப்பை பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியில போட்டா மட்டும் அந்த 10 ரூபாய் திருப்பி கொடுப்பேன். இப்படி பல ஆலோசனைகள் சொல்றாங்க. அப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆலோசனை சொல்றார். ஐஸோட சேர்த்து ஐஸ் கப்பை சாப்பிட சொல்லலாம், அதுதான் தீர்வு அப்படிங்கிறார். அதுல இருந்து உருவானதுதான் பாத்தீங்கன்னா அந்த கோன் ஐஸ். இப்போ நீங்க எல்லாம் கப் ஐஸ் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, கோன் ஐஸ் வாங்கி சாப்பிடுவீங்க. கோன் அது ஐஸ்கிரீமை சாப்பிட்றத விட அந்த ஐஸ்கிரீமும் கோனையும் சேர்த்து சாப்பிட்டாக்கா இன்னும் சுவையா இருக்கு. அந்த மாதிரி அப்போ ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நாம இப்படித்தான் வந்து கண்டறிகிறோம். அதுதான் அறிவுங்கிறது. அப்ப அந்த அறிவில் சிறந்தவர்களாக வந்து நாம இருக்கணும். அதுல அதான் யாரு அறிவில் சிறந்தவர்களா இருக்காங்களோ அவர்கள் தான் வந்து தலைமை பண்பு உள்ளவர்களாகவும் இருக்க முடியும். இப்போ தலைமை பண்புங்கிறதுனா என்ன? அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டில இருந்தே ஒரு தலைவரை சொல்லலாம். இப்போ வந்து காமராஜர் அப்படின்ட்டு ஒருத்தர் நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தாருன்னு நீங்களாம் குழந்தைகள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, பாடத்துல எல்லாம் படிச்சிருப்பீங்க. காமராஜர் கல்வி கண் கொடுத்த முதல்வர் அப்படின்னு எல்லாம் படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு 9 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்தார். அந்த முதலமைச்சரா இருந்த காலத்துல அவருடைய அனுபவங்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி அவர் ஒரு சிறந்த தலைமை பண்பு உள்ள தலைவரா இருந்தாருங்கிறத நமக்கு வந்து புரிந்து கொள்வதற்கு உதவு. சென்னையில பாத்தீங்கன்னா பிரசிடென்சி கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு. அது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே உருவாக்கப்பட்ட கல்லூரி. அது அதாவது இப்ப வந்து அதுக்கு பேரு சென்னை மாநில கல்லூரின்னு பேரு. அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் ஆண்ட பொழுது அதை வந்து சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சின்னு வச்சிருந்தாங்க. அதனால அதுக்கு பேரு இன்னும் பிரசிடென்சி காலேஜ்னு இன்னும் கூட சில பேர் வந்து ஆங்கிலத்துல அந்த பேரை சொல்லுவாங்க. அதனுடைய பேர் வந்து மாநில கல்லூரி. அப்ப காமராஜர் முதலமைச்சரா இருந்த பொழுது ஒரு மாணவர் அந்த கல்லூரியில வேதியியல் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்ட்டு விண்ணப்பிக்கிறார். அவர் கடைசியா விண்ணப்பிக்கிறார். அந்த கல்லூரியில வந்து வேதியியல் பட்டப்படிப்புக்கு பாத்தீங்கன்னா 22 பேர் தான் சேர முடியும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது,
மாணவர்கள் சேர்க்கை இல்லை, எண்ணிக்கை அவ்வளவுதான். கல்லூரியில ஒவ்வொரு ஆண்டும் அவ்வளவுதான், 22 பேர் தான் அந்த கெமிஸ்ட்ரி வேதியியல் பட்ட படிப்புக்கு சேர முடியும். அந்த மாணவர் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து கேட்கிறார். முதலமைச்சரை பார்த்து, எனக்கு எப்படியாவது நான் அந்த வேதியியல் பட்ட படிப்பில் சேர்ந்து படிக்க வேண்டும், எனக்கு எப்படியாவது வாய்ப்பு கிடைக்க வேண்டும், நீங்க தான் உருவாக்கி கொடுக்கணும்ட்டு அதிகாரிகிட்ட கேட்கிறாரு. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, ஐயா அந்த கல்லூரியில 22 இடங்கள் தான் இருக்கு, எல்லா இடத்தையும் நிரப்பிட்டோம் நாம, அதனால இந்த மாணவனுக்கு வந்து இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போதான் காமராஜர் யோசிக்கிறாரு, சரி வேதியியல் பாடம் படிக்கும் போது அதுல வந்து நீங்க ஆய்வு கூடத்துக்கெல்லாம் போக வேண்டி இருக்குமே மாணவர்கள், அப்ப ஆய்வு கூடத்துக்கு போகும் பொழுது அந்த வகுப்பறை காலியாத்தானே இருக்கு, அதே மாதிரி அந்த மாணவர்கள் வந்து வகுப்பறையில் இருக்கும் பொழுது ஆய்வு கூட வந்து சும்மா தானே இருக்கு, அதனால நீங்க இந்த ஒரு மாணவனுக்கு மட்டும் இல்ல இன்னொரு 22 மாணவர்களையும் சேர்த்துக்குங்க, அப்ப அதை வந்து இன்னொரு நீங்க பேட்சா வச்சுக்குங்க அப்படின்ட்டு அந்த மாணவர் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துறாரு. அப்போ ஒரு 22 மாணவர்கள் வகுப்பில் இருக்கும்போது 22 மாணவர்கள் ஆய்வு கூடத்துல அந்த செயல்பாடுகள் இருப்பாங்க. அத இப்படி மாற்றி மாற்றி ஆய்வு கூடத்திற்கும் வகுப்பறைக்கும் அந்த 22 மாணவர்களும் 2 குழுவாக மொத்த எண்ணிக்கை வந்து 44 மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு வழிவகை வந்து காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது ஏற்படுத்தினார். இப்படி உருவானதுதான் பாத்தீங்கன்னா கல்லூரியில எல்லாம் இப்போ ஷிப்ட் முறைன்னு சொல்லுவாங்க, சுழற்சி முறை. அந்த முறையில வந்து இப்ப கல்லூரிகள் இயங்கிட்டு இருக்கு, காலை நேர கல்லூரி, மாலை நேர கல்லூரி. இப்போ அதுதான் ஒரு சிக்கலுக்கான தீர்வு எப்படி உருவாக்க முடியும், அது பிறருடைய தேவையை எப்படியாவது பூர்த்தி செய்ய வேண்டும் என்று யோசிப்பவர் தான் தலைவர். அத்தகைய ஒரு தலைமை பண்புகளை வந்து நாம வந்து உருவாக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த ஏன்னா நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய தலைவர்கள் தான் தேவைப்படுகிறோம். அதுதான் வந்து நம்முடைய நாட்டினுடைய தேவை, அதற்கு அறிவு தான் வழி. அப்ப அறிவு, அதே நேரத்தில் உடல், இந்த இரண்டிலும் நாம் பேணுவதில் சிறந்த மாணவர்களாக விளங்குவோம். அடுத்த தலைமுறை என்பது ஒரு அறிவு சார்ந்த தலைமுறை என்பதற்கு தமிழ்நாட்டு குழந்தைகளாகிய நாம் ஒரு முன்னுதாரணமாக இருப்போம். தமிழ்நாட்டில் அறிவில் சிறந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று உலகமே போற்றும் அளவிற்கு நாம் உயர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி சார், நல்ல கருத்து. நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க. இன்று குழந்தைகள் நிகழ்விலும் கல்வி முறையை பற்றி சிறப்பாக அதாவது காமராஜர் வந்து குழந்தைகளுக்கு கல்விக்காக என்ன செஞ்சார் மற்றும் தலைமை பண்பு என்பது என்ன, குழந்தைகள் எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி சிறப்பானது ஒரு நிகழ்வை நமக்கு இன்று அமைத்துக் கொடுத்த ஆசிரியர் மூர்த்தியை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வந்து குழந்தைகள் நிகழ்வாக ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வில் அனைவரும் குழந்தையை பயன்படுத்துங்கள் என்று. குழந்தைகள் இல்லாவிட்டாலும் தாங்களே குழந்தைகளாய் மாறிக்கொள்ளுங்கள் என்று மற்றும் தங்களை சார்ந்தவர்களும் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த நிகழ்வை குழந்தைகள் நிகழ்வாக அனைவரையும் பங்கு பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். இன்று ஓரளவு குழந்தைகள் பங்கெடுத்து உள்ளார்கள், பரவாயில்லை. தொடர்ந்து இதுபோல் இனிவரும் காலங்களிலும் அனைத்து குழந்தைகளையும்
அதாவது இதை வந்து நீங்க முன்னிறுத்தி கொண்டு போய் பல குழந்தைகளை இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு ஆசான் கிடைச்சிருக்காங்க, சகலகலா வல்லவர் அவரு, எதை வேணாலும் செய்வார். இந்த ஆசன பயிற்சி செய்யறாரு, இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்காக செய்யறாரு, நாளைக்கு வந்து என்ன செய்ய போறாரு தெரியல. இப்படி நமக்கு பல கலைகளையும் ஒவ்வொரு முறைகளும் நமக்கு கற்று வைத்திருக்கிறார்கள். அதாவது அவங்க ஐயாவை பாத்தீங்கன்னாலும் அவங்க அம்மா, குழந்தைகள், இன்னைக்கு அவங்க குடும்பமே நமக்கு வந்து ஒரு இந்த காலச்சக்கரத்துல வந்து நமக்கு வந்து பல கலைகளை கற்றறிவிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா பயன்படுத்திக்கணும். அதான் கற்றறி வைக்க போறது கிடையாது, கற்றுக்கொள்ள போறதும் உண்டு. ஆனா பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சொல்வதை நாம் செய்வதற்கு எல்லோரும் இதில் பங்கு பெற வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் பரவாயில்லை, ஓரளவு குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த முறைகள் அதிகமான குழந்தைகளை பங்கு பெற செய்து அவங்களோட கல்வி முறை, அதாவது எப்படின்னா இப்ப கல்வி முறையை பத்தி ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்திருக்காங்க. கல்வி முறை, குழந்தைகளுக்கான கல்வி முறை, குழந்தைகளுக்கு, அதாவது தானா ஐயா காலம் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து தானா செஞ்சுதான் இன்னைக்கு ஏரோப்ளான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது எதுவுமே படிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து தானா வளர்ச்சியடைறதுக்கு என்ன வழிமுறைங்கிறது வந்து இந்த காலச்சக்கர நிகழ்வுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது படிச்சுட்டு தான் நம்ம முன்னாடி வரணுங்கிறதோட தானாவே நம்ம செஞ்சு என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் ஒரு கருத்தை வந்து இந்த நம்ம காலச்சக்கர நிகழ்வுல வந்து பங்கு பெறவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். அதனால குழந்தைகளை வந்து இதில் பயன்படுத்துங்கள். இன்னைக்கு வந்து சில பாட்டுகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு ஆசன பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க, குழந்தைகளுக்கான ஆசன பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தொடர்ச்சியா நீங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் சரி, இதுல பயன்பெறலைன்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. நீங்க ஒரு ஆசனா இருந்து அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கும், பக்கத்துல வீட்டுல ஒரு 4 குழந்தை, இப்ப சித்தானந்தன் ஐயா எல்லாம் இருக்காங்க, தலைமை ஆசிரியரா இருக்காங்க. இந்த பயிற்சி முறைகளை உங்க ஸ்கூல்ல நீங்க போய் நாளைக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த இப்ப குழந்தை பள்ளிகள்ல உள்ள குழந்தைகள் வந்து நாளைக்கு வந்து அவங்களே விரும்பி இந்த நிகழ்வுல வந்து கலந்து கொள்ளலாம். அவர்களுக்கும் நீங்களும் அந்த குழந்தைகளை வந்து இந்த நிகழ்வுல கலந்துக்க சொல்லி சில கருத்துக்களை கூறினா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த நிகழ்வுல கலந்துப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு உண்டான நிகழ்வுங்கிறதுனால இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிக அளவுல குழந்தைகளை உள்ளார கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து பயனுள்ள நிகழ்வா மாற்றணுங்கிறத இந்த தருணத்துல தெரிவிச்சு கொண்டு, தொடர்ந்து இந்த ஆசனங்களையும் நமக்கு ஒரு சகலகலா வல்லவராக இருந்து ஆசனங்கள், உடற்பயிற்சிகள், யோக பயிற்சிகள் என்று குழந்தைகளாக மாறி நமக்கு ஒரு குழந்தை பயிற்சியையும் அளித்து கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், அவர்கள் குழந்தை மெய்யறிவுங்க பேரு என்னையா, மெய்யறிவு அவர்களுக்கும். ஏன்னா மெய்யறிவு வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வை எடுத்து காமிச்சாங்க. ஐயாவுக்கு ஈக்குவலாவும் நல்லா பண்றாங்க. அதனால மெய்யறிவு அவர்களுக்கும் இந்த தருணத்திலே காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது செயல்கள் எங்களுக்கு தொடர வேண்டும். நன்றிம்மா. உங்களது செயல்கள் எங்களுக்கு தொடர வேண்டும். காலச்சக்கரத்துக்கு ஒரு பெரு நிகழ்வாக கிடைக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசனங்கள் எல்லாம் எங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று இத்தருணத்திலே உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்மளுடன் தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு ஒரு பயனுள்ள நிகழ்வாக, இன்னைக்கு 136 நாட்கள் நம்ம கடந்துகிட்டு இருக்கோம். ஒரு பயனுள்ள நிகழ்வு 200 நாட்கள் இருக்கிறது. இந்த 200 நாள்ல ஒரு கால்வாசி தாண்டியாச்சு, இன்னும் 3/4 இருக்கு. இது இன்னும் பெரிய, அதாவது இன்னைக்கு இந்த நிகழ்வு ஒரு வெற்றி நிகழ்வு தான். ஆனா வெற்றி நிகழ்வுங்கிறத விட பல பேருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்வா மாத்த போறது வந்து உங்க கையில தான் இருக்கு. இதை வந்து இன்னைக்கு வந்து இதுல பயணிக்கிற இந்த 50-60 நபர்கள் வந்து கையில் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஆள், நாங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஆள் சொன்னாலே இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 ஆகலாம், 1000 ஆகலாம், 10,000 ஆகலாம், லட்சம் ஆகலாம். அது உங்க கையில தான் இருக்கு. அதனால வந்து இந்த நிகழ்வை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்தி அடுத்தவர்களுக்கு கொண்டு சென்று பயனுள்ள அடுத்தவர்களும் பயன்பெற வைக்க வேண்டும் என்பது உங்கள் கையில் உள்ளது. கண்டிப்பாக இந்த நிகழ்வை வந்து நீங்க வந்து கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க ஒரு நாள்ல வந்து நீங்க பேசுற விஷயத்துல ஒரு 5 நிமிஷம் இந்த காலச்சக்கரத்தை பத்தி பேசினாலே போதும். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, நேற்று கூட சொன்னாரு, ஒரு திருச்செங்கோடு சுப்பிரமணியம் சொன்னாரு, ஐயா நான் ஒரு போலீஸ்கார மாட்டா பேசிட்டு இருந்தேன், அவங்க ஒய்ஃப் பேசிட்டு இருந்தேன், திடீர்னு இவ்வளவு நாள் ஏன் சொல்லலன்ட்டு கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது நம்ம ஒரு 10 பேர் சொன்னா ஒரு 2 பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பயன்படுத்துங்கள். ஏன்னா இதை வந்து யாருக்கு சொல்லி யாரும் வரப்போறாங்கிறத விட நம்ம நிகழ்வு வந்து மற்றவங்களுக்கு சொன்னா கண்டிப்பாக ஒரு 2 நபர்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி வந்து நம்மளே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு
இது இருக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு பயன் இல்லாம போயிடும். கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து இந்த நிகழ்வு நடந்துதா, இது எங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து யாருமே மனசால இது பண்ணிக்க வேண்டாம். அதனால நம்ம தெரியப்படுத்திட்டோம்னாக்கா வர்றது வராது அவங்களோட விருப்பம். கண்டிப்பாக அது மாதிரி அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்வை வந்து அதிக நபர்கள் கலந்து உள்ள நிகழ்வை மாற்றி காட்டுவோம். தொடர்ந்து நமக்கு இந்த நிகழ்வை நமக்கு அமைத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரதிநிதி சங்கத்திற்கும் ரோட்டரி அன்பர்கள் நிறைய ரோட்டரி அன்பர்கள் வந்து நிறைய வேலைகள் பழுவுனால வர முடியாம இருக்கிறாங்க. ஆனா அவங்க குடும்பத்தையும் அவரை சார்ந்தவர்களையும் இதுல பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இன்று நம்முடன் சிறப்பாக பயணித்த ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்திற்கும் இந்த காலை வேளையிலே குழந்தைகளாயிருந்து நமக்கு சிறப்பித்து கொடுத்திருக்கும் அனைத்து நல்முலங்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த காலை வேளையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகளுக்கான நிகழ்வு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நடைபெறும். அந்த காலை நிகழ்வில் இதைவிட அதிகமான குழந்தைகள் பங்கு பெற வேண்டும் என்பது உங்கள் கையில் உள்ளது. கண்டிப்பாக அந்த செயல்படுத்தி காட்டு என்பதை இத்தருணத்தில கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நாளை காலை 5:30 மணி நாளை காலை 5:30 மணிக்கு இந்த நிகழ்வு தொடரும். சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா, ஒரே ஒரு கருத்து சொல்லுங்க. காலை சக்கரம்ங்கிறது ரொம்ப சிறப்பான பெயரா தேர்வு பண்ணிருக்கீங்க. காலை என்பது இருள் தேய்ந்து ஒளி பரவக்கூடிய நேரம். அதே போல சக்கரம் என்பது பாத்தீங்கன்னா மனிதன் சக்கரம் கண்டுபிடித்த பிறகுதான் உலகமே மாறிச்சு. இப்ப மனிதன் கண்டுபிடிப்புகள்ல சக்கரம் என்பது ரொம்ப முதன்மையான ஒரு கண்டுபிடிப்பு. சக்கரத்தை வந்து முன்னேற்றத்தினுடைய அடையாளமா சொல்றாங்க, இயக்கத்தினுடைய அடையாளமா சொல்றாங்க. ரொம்ப சிறப்பான தேர்வுங்க அது காலை சக்கரம் என்பது. காலை ஏஞ்சோன மனுஷன் சக்கரமா மாறணுங்கிறதுதான் காலை சக்கரம். காலை ஏஞ்சோன ஒரு சோம்பலாவும் சுறுசுறுப்பெல்லாம இருக்கக்கூடாது. காலை எழுந்தவுடன் நாம் சக்கரமாக சுழன்றால் மாலை நமக்கு உடல் நன்றாக இருக்கும், மனதும் நன்றாக இருக்கும். அந்த நிகழ்வு தான் காலை சக்கரம். இது வந்து இன்றைய காலை சக்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, ரோட்டரின்றதே சக்கரம்ன்றது தான் மெயின். அதான் அனைத்துக்கும் ஐயா சகராஜ் ஐயா, உலகமும் ஒரு சக்கரம் தான் ஐயா. ரைட். ஆனா ரோட்டரின்றத நீங்க மெயினா பண்ணிருப்பீங்க. ரைட், நன்றி நன்றி. எனக்காக 2 முறை இந்த சக்கரம் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் சார். நன்றி ஐயா. 2 முறை எனக்காக செய்தார்கள் அவர்கள் கண்ணப்பன் ஐயா. ஏன்னா என்னுடைய மிஸ்ஸஸ் அவங்க ஸ்கூல்ல போய் அதை சொல்லி தரணும்னு சொன்னதுனால 2 முறை செய்ய சொன்னோம். நன்றி ஐயாவுக்கு நன்றி, அவர்கள் பெண்ணுக்கும் நன்றி, பூங்கோடி கண்ணப்பன் ஐயா அம்மா அவர்களுக்கும் நன்றி. அடுத்த வாரம் வந்து இந்த நிகழ்வுல வந்து சொல்ல கொடுக்கணும். ஐயா சொல்லி கொடுத்துட்டாங்க, ஸ்கூல் நம்பி சொல்லி கொடுக்க சொல்லுங்க. அடுத்த வாரம் வந்து இந்த நிகழ்வுனையும் சொல்லி கொடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. குடுத்துட்டியா? ஐயா வணக்கம். தலைவர் குணபாலன் அவர்களுக்கும் குழந்தை ஆசான் கண்ணப்பன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி குழந்தையாக மாறிய கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காலை சக்கரத்தை பத்தி ரொம்ப நண்பர் ஒருத்தர் தெளிவா சொன்னாரு. அது காலை சக்கரம் மட்டுமல்ல, பல பேருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற கல்வி சக்கரமாகவும் மாறிவிட்டது இப்போது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஒரு பாடகரா மாட்டீங்க. அடுத்த வாரம் நீங்க ஒரு பாடகரா மாறணும், நினைவு வச்சுங்க. ஏமாத்திட்டே இருக்கிறாருங்கய்யா, விட்டுறாதீங்க. ஆமா சார், நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அத. ஆமா, கண்டிப்பா நடக்கும். இல்ல இன்னைக்கு இந்த வாரம் விட்டாச்சு, அடுத்த வாரம் ஒரு பாடகர் கண்டிப்பா நடக்குங்கய்யா. மனசுல என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். இதுதானே காலை சக்கரத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஐயா வணக்கம் ஐயா, சேலத்துல இருந்து அருள்மணி பேசுறேங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, சுப்பிரமணிய ஐயாவும் வந்து நிறைய பாடல்கள் பாடுவாருங்க ஐயா. கண்டிப்பாக அருமையான குரலை கேட்பாங்க ஐயா எல்லாரும் அடுத்த வாரம்.
நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியங்க. நல்லதுங்க ஐயா, நாளும் உயர்க. கண்ணப்பனையா அவர்கள் குடும்பம் வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு சொல்லி தரீங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நல்லதுங்கம்மா, நல்லதுங்கம்மா. இந்த கல்வி சக்கரம் போல் சுழலட்டுங்கம்மா. வாங்கய்யா, உங்களோட குடும்பம் தாங்க எடுத்துக்காட்டு. உங்க குடும்பம் மாதிரி எல்லா குடும்பம் இருந்தா சூப்பரா நல்லா இருக்குங்க. தமிழ்நாடு, இந்தியா எல்லாமே நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா. உங்ககிட்டயும் சில விஷயங்கள் இருக்கும், நாங்களும் கத்துக்கிறோம்மா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக, நாளும் உயர்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருமையா வாழ்க இருந்தது. வளமுடன். பேசி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாளும் உயர்க. நன்றிங்கம்மா, நன்றிங்க குழந்தைகளே. வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக, நாளும் உயர்க. வாழ்வாங்கு வாழ்க. ஒரு மீட்டிங் பண்ணிடலாம். பண்ணிடலாம்.